വന്നാലും എന്ത് പ്രതിസന്ധി വന്നാലും എന്ത് പോരാട്ടമേ എതിർപ്പേ വന്നാലും ഞാൻ നിൽക്കുന്ന സ്ഥലത്ത് நான் இருக்கிற இடத்திலே ഞാൻ വിശ്വസ്തയോടെ നിൽക്കും. நான் உண்மையாயிருப்பேன். നീ അങ്ങനെ ചെയ്താൽ நீங்க அப்படி செய்தால் നിന്റെ ദേശത്ത് ദൈവം നിന്നെ മാനിക്കും. உங்க தேசத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். നിന്റെ ദേശത്ത് ദൈവം നിനക്ക് ഇടം ഒരുക്കും. உங்க தேசத்துல கர்த்தர் உங்களுக்கு இடத்தை ஏற்படுத்துவார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ദൈവം ഇസ്ഹാക്കിനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ഇസ്ഹാക്ക് നിന്ന ഇടത്ത് ஈசாக்கு நின்ற இடத்திலே നൈൽ നദിയെ കാട്ടിയും കൂടുതൽ நைல் நதியை விடவும் அதிகமாய் വെള്ളത്തെ ദൈവം ഒരുക്കി. தேவன் தண்ணீரை ஆயத்தப்படுத்தினார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. മൂന്ന് കാര്യം ഞാൻ പറയുന്നു. மூன்று காரியம் சொல்கிறேன். നീ ദൈവം പറയുന്നത് കേട്ടാൽ, நீங்க தேவன் சொல்வதை கேட்டால் ഒരു റോയൽ ഡിക്ലറേഷൻ നിനക്കുണ്ട്. ஒரு ராஜரீக அறிக்கை உங்களுக்காய் புறப்படும். இரண்டாவதாக റോയൽ പ്രൊട്ടക്ഷൻ. ஓ ராஜரீக பாதுகாவல். പറഞ്ഞേ, ഒന്ന് റോയൽ ഡിക്ലറേഷൻ, முதலாவது ராஜரீக அறிக்கை, റോയൽ പ്രൊട്ടക്ഷൻ, இரண்டாவதாக ராஜரீக பாதுகாப்பு, மூன்றாவதாக റോയൽ പ്രൊഡക്ടിവിറ്റി. ஓ ராஜரீக ஆமென் உற்பத்திகள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇസ്ഹാക്ക് വിതച്ചു. ஈசாக்கு விதைத்தான். 30 60 100 മേനി കൊയ്തു. 30 60 100 மேனி மடங்கை பலனை அவன் அறுவடை செய்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ലൂക്കോസ് സുവിശേഷം லூக்கா எழுதின சுவிசேஷம் 12-ാം അധ്യായം ஆமென் 12ஆம் அதிகாரம் 7-ാമത്തെ വചനം. 7வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം എഴുന്നേറ്റ് സിയോൻ പുത്രിയുടെ കണ്ണുനീർ തുടയ്ക്കും. தேவன் எழுப்பின சியோன் குமாரத்தினுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 5 വായിക്കുമ്പോൾ, யோவான் சுவிசேஷம் 5 வாசிக்கும் അതത് സമയത്ത് ஆமென் அந்தந்த நேரத்தில் ദൂതൻ കുളത്തെ കലക്കുമ്പോൾ, தூதன் குளத்தை கலக்கும் போது ആ കുളത്തിൽ ഇറങ്ങുന്നവർ സൗഖ്യം പ്രാപിച്ചുകൊണ്ടിരുന്നു. அந்த குளத்துல இறங்குகிறவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എനിക്കൊരു സമയമുണ്ട്. இதுக்கு ஒரு நேரம் உண்டு. ഈ കഷ്ടത മാറുന്ന ഒരു സമയമുണ്ട്. இந்த கஷ்டம் മാற ஒரு நேரம் இருக்கு. ഈ ഞെരുക്കം മാറുന്ന ഒരു സമയമുണ്ട്. நெருக்கம் மாறக்கூடிய ஒரு நேரம் உண்டு. അന്ന് ഞാനൊരു 100 മേനി കൊയ്യും. அந்த இழக்குரிய 100 மடங்கை அறுவடை செய்வேன். 100 മേനി കൊയ്ത്ത് ഞാൻ കാണും. 100 மடங்கான அறுவடையை நான் பார்ப்பேன். അപ്പാപ്പനും അപ്പച്ചനും അനുസരിച്ചപ്പോൾ, ആമേൻ ഹല്ലേലൂയ, തകപ്പനും താത്താവും കീഴ്പടിந்த போது ദൈവം ചെറുമകനെ അനുഗ്രഹിക്കുകയാണ്. தேவன் இளைய ஹல்லேலூயா பேரனை ஆசீர்வதிக்கிறார். ഉൽപ്പത്തി പുസ്തകം 41-ാം അധ്യായം, ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 47 മുതൽ 49 വരെ വായിക്കുമ്പോൾ, 47லிருந்து 49 வரை வாசிக்கும்போது ഒരു റോയൽ ബ്ലെസ്സിംഗ് നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. அங்கே நம்மால ஒரு ராஜரீக ஆசீர்வாதத்தை நம்மால பார்க்க முடியும். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியத்தில் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்த கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. അബ്രഹാം, ஈசாக்கு, യാക്കോബ് ദൈവത്തിന്റെ വാക്ക് കേട്ടപ്പോൾ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, അടുത്ത ജനറേഷൻ ജോസഫ്, அடுத்த தலைமுறையா இருந்த யோசேப்பை എണ്ണാൻ പറ്റാത്ത രീതിയിൽ அளவற்ற நிலையிலே ദൈവം അവനെ അനുഗ്രഹിച്ചു. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ഹല്ലേലൂയ. 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 ഒന്നാമത് ഇസഹാക്ക് കിണർ കുഴിച്ചു. ഒന്നാമதாக ஈசாக்கு முதலாவது ஒரு கிணற்றை தோண்டினார். അവിടുത്തെ ജനം വഴക്കുണ്ടാക്കാൻ വന്നു. அந்த ஜனம் அங்கே அவர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். അതിന് ஏசாக்கு എന്ന് പേരിട്ടു. அதுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். രണ്ടാമത് കിണർ കുഴിച്ചു. இரண்டாவதாக கிணற்றை தோண்டினார்கள். വീണ്ടും വഴക്കിടാൻ വന്നു. மறுபடியும் வாக்குவாதம் பண்ணினார்கள். സിത്ന എന്ന് പേരിട്ടു. அதுக்கு சித்னா என்று பெயரிடப்பட்டது. തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എത്ര പ്രോബ്ലം വന്നു, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் നിന്റെ വിത നിർത്തരുത്. உங்க விதைக்கிற விதையின் அனுபவத்தை நிறுத்தி விடாதீர்கள். விதைச்சோண்டிருக்கணும். நீங்கள் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ഇസഹാക്ക് മാറി കുഴിച്ചു. ஈசாக்கு அவன் விலகி தோண்டினான். വീണ്ടും നീരൊഴുക്ക് കണ്ടു. மறுபடியும் ஒரு நீரூற்றை பார்த்தான். ആരും വഴക്കിടാൻ വന്നില്ല. அங்கே யாரும் வாக்குவாதம் பண்ண வரவில்லை. അതിന് രഹബോത്ത് എന്ന് പേരിട്ടു. அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, വഴക്കില്ലാത്തൊരു രഹബോത്ത്, வாக்குவாதம் இல்லாத ஒரு ரெகபோத். 2025 the year of Rehoboth, அது ரெகபோத்தின் வருஷமாயிருக்கும்.